ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மித்திக்கல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட ஸ்கில் 1 by 1 கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்மால வெற்றிகரமா அந்த பர்சனை மொத்தமா நொறுக்கி கிரஷ் பண்ணி முடிச்சிட்டால. இதனால சிஸ்டமும் வந்துட்டு நீங்க வெற்றிகரமா உங்களோட எனிமியை கொண்டுட்டீங்க. சோ அதுக்காக நீங்க ரெட் ஸ்டார் லெவல்ல இருக்க ஒரு ரிவார்டு அது உங்களுக்கு கிடைக்குது. கங்க்ராச்சுலேஷன். சிஸ்டம் வழியா இப்பதான் நம்ம ஆளுக்கு அங்க தெரியுது, இது டீமன் லார்டோட ஹார்ட். அதாவது அவரு இது வரைக்கும் லைஃப் லாங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயமும் ஒரு எசன்ஸா இதுக்குள்ள இருக்கு. சோ இத டார்க் டைப் பீஸ்ட் கிட்ட கொடுக்கும் போது அதுவும் டைரக்டா ரெட் ஸ்டார் லெவலுக்கு ரீச் ஆயிடும். சிம்பிளா சொன்னா அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சும்மா பங்கமாயிடும். அங்க சிஸ்டம் பொண்ணு வந்துட்டு, மாஸ்டர் உங்ககிட்ட இப்போ கரண்டா 900 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனால நீங்க இப்போ சிஸ்டம் வழியா இன்னொரு பெட்டு கூட கான்ட்ராக்டையும் போட முடியும். ஆஹா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. சிஸ்டம் பொண்ணு ஆல்ரெடி என்கிட்ட செகண்ட் டேலண்டா காட் ஸ்லேயிங் ஸ்கை ஃபயர் அப்படின்னு ஒரு டேலண்டே இருக்கு. இப்படி இருக்கும் போது நான் தேர்ந்தெடுக்க போது பர்பிள் ஃபிளேம் எம்பரர் பேர்டு இப்படின்னு நம்மால கிளைம் பண்ண அதுவும் அங்க அப்பியர் ஆகுது. அதுவும் செம்ம சீனா இருக்கும். அதோட லெவல் இப்போ 1ல இருக்கு. அதோட பொட்டென்ஷியல் நல்லா குரோ ஆச்சுன்னா 10th ஹோலி ஸ்பிரிட் அந்த லெவல ரீச் பண்ண முடியும். அதுகிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னா ஃபிளேம் சோல், ஃபயர் மாஸ்டர், இம்பீரியல் பிளட். இப்போ ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஃபிளேம் சோல் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி நான் சொன்னல. இது உடம்புல அந்த நெருப்பு அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் இது சாகவே சாகாது. சிம்பிளா சொன்னா இது ஒரு இம்மார்டல் மாதிரி. அடுத்தது ஃபயர் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பத்தி சொல்லியிருப்பேன். அது என்ன பண்ணுனா, இதை நோக்கி எந்த விதமான ஃபயர் அட்டாக் வந்தாலும் அது எப்படிப்பட்ட ஃபயரா இருந்தாலும் அதால அப்சர்வ் பண்ண முடியும். அதே டைம்ல பல மடங்கு க்ரோ ஆக முடியும். மூணாவதா இம்பீரியல் பிளட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, இது முன்னாடி ஏதாச்சும் பீஸ்ட் வந்தா அதை மொத்தமா சப்ரஸ் பண்ண முடியும். ஆனா என்ன விஷயம்னா, அந்த பீஸ்டோட லெவலும் இதை விட அங்க கம்மியா இருக்கணும். நம்ம ஹீரோ அந்த பறவையோட ஆராவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். இது இப்பயே ஹோலி ஸ்பிரிட் லெவல் 1ல இருக்கு. ஈவன் இந்த ஷியா ஸ்டேட்டோட ஒரு டிவைனான கார்டியன் அந்த டிராகனே ஹோலி ஸ்பிரிட் லெவல் 1ல தான் இருக்கு. அதே மாதிரி டோட்டலா இந்த என்டையர் ப்ளூ ஸ்டார் பிளானட் முழுக்க ஒரு 6 செக்ரெட் பீஸ்ட் ஒண்டி தான் ஒரு கார்டியனா ஹோலி ஸ்பிரிட் லெவல்ல இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் லெவல்ல என்னதான் அதுங்க அதிகமா இருந்தாலும் தொடர்ந்து இது எவால் ஆனாலே போதும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இங்க இருக்கிற எல்லா கார்டியன்ஸையும் அசால்ட்டா சர்பாஸ் பண்ணிட்டு போயினே இருக்கும். இந்த ஆளு டப்புன்னு ஒரு கான்ட்ராக்ட போடுறான். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்டும் ஏற்பட்டிருக்கு. அந்த பேர்டும் அந்த டிராகன் மாதிரி ஒரு சின்ன சைஸுக்கு அது வரும். பரவாயில்ல, இந்த விஷயம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குப்பா. ஆனா அப்புறம் ஆளு அவனோட டிமானிக் டிராகனை பார்க்கும் போது அது ரொம்ப சோகமா இருக்கும். அதை பார்த்தோன்னே இவன் சொல்றான், அட டிராகனு என்னப்பா என்னால அங்க பண்ண முடியும், ஏன்னா உன் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் உன் சைஸ் குட்டியா இருந்தாலும் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனால அந்த விஷயம் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், ஒன்ஸ் நான் வேற ஏதாச்சும் ஒரு பெட்டை வித்தனா கண்டிப்பா இந்த வீக்ல உன்னோட பிளட் லைனை ஏத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் கொண்டு வரேன். உடனே என்ன யோசிச்சதுன்னு தெரியல, நம்ம ஹீரோவோட அந்த பேர்டு பீஸ்ட் அதுவும் போயிட்டு டிராகன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த காது கிட்டாங்க சொல்லும். அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ டிராகனோட இதயத்தை பறிச்ச மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த பறவை ஒரு ஃபீமேல், அதனாலேயே ஆளுக்கு கொஞ்சம் வெறியாவுது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், டிராகன் இந்த பியூட்டி சரி எதுவும் ஒண்ணு, இப்போ என்கிட்ட டீமன் கிங்கோட அந்த ஹார்ட் அதாங்க அந்த எசன்ஸ் அது இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். சோ அதை வச்சு உன்னோட லெவலை நீ ஏத்து. அங்க டிராகனும் அதுக்கு ஏத்த மாதிரி வாயில அதை போட்டுக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அதுக்கு அங்க வயிறு சரியில்லாம போயிடும். நம்ம ஹீரோவும் சொல்றான், ஐயோ நான் சொல்றதுக்குள்ள அதை பண்ணிட்டியா, டீமன் கிங்கோட இதயம் இருக்குல்ல, அதுல டார்க் எமோஷன், டார்க்கான பவர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அதுல இருக்கு. நீ டப்புன்னு இந்த மாதிரி முழுங்குனா இப்படிதான் ஆகும். வெயிட் பண்ணு, உன்னோட டைஜஷனுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்றேன். ஆளு டப்புன்னு ஸ்பிரிச்சுவல் பவர் ரீஃபைனிங் அங்க பண்ண ஆரம்பிப்பான். அதோட வயிற்றுல டீமன் கிங்கோட எசன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ரீஃபைன் ஆக ஆரம்பிக்குது. இதே மாதிரி மொத்தமா ரீஃபைன் ஆக அவ்வளவுதான், அதுவும் திரும்ப அங்க நார்மல் ஆகுது. இப்போ அந்த டிராகனோட ஸ்கில்ஸும் ரீஃபைன் ஆயிடுச்சு. சிஸ்டம் பொண்ணும் அங்க டிராகன் பெட்டோட ஸ்கில்ல பத்திலாம் அங்க சொல்லும். கங்க்ராச்சுலேஷன், இப்போ நீங்க டீமன் கிங்கோட எசன்ஸை ரீஃபைன் பண்ணனால டிமானிக் டிராகனுக்கு புதுசா அங்க ஸ்கில் எல்லாம் அக்யூர் ஆயிருக்கு. டிமானிக் டிராகன் ஐ அப்படின்னு ஒரு விஷயமும் அங்க கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டிராகன் கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, வெறும் ஒரே ஒரு டார்க்கான பார்வையை வச்சு எனிமியோட சோலை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பொல்யூஷன் அதையும் அட் அ டைம்ல அங்க பரப்ப முடியும். அது என்ன ஸ்கில்னு நம்மளுக்கு இப்பயும் அங்க சொல்லல, நம்மளுக்கும் போக போக தான் தெளிவா அந்த ஸ்கில்ல பத்தி அங்க தெரியும். அதுக்கப்புறம் டிமானிக் டிராகன் பாடி அப்படின்னு ஸ்டார் லெவல்ல இருக்க ஒரு ஸ்கில்லும் அங்க இருக்கு. இந்த ஸ்கில் என்னன்னா, சிம்பிளா எந்த விதமான பிசிக்கல் அட்டாக்மே இந்த டிராகன் மேல ஒர்க் ஆகாது. ஆனா கண்டிஷன் என்னன்னா, டிராகனோட லெவலை விட ஆப்பனண்டோட லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அங்க திரும்பவும் அந்த டிராகன் ஒரு சின்ன சைஸுக்கு வரும். அங்க இப்போ சாரால அங்க பேசலாம் முடியுது. அது உடனே அங்க இம்பீரியல் பேர்டை பார்த்த
மத்தவங்க சொல்லும், நான் இப்போ ரொம்ப இன்வென்சிபிளா இருக்கேன், அதனால என் முன்னாடி எல்லாம் எப்பயுமே நீ தலை குனிஞ்சிருக்கணும். என்ன நம்ம ஹீரோவும் யோசிப்பான், அடி பைத்தியக்காரா, நீ இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ண போறேன்னா கடைசி வரைக்கும் என்ன மாதிரியே ஒரு சிங்கிளா தான் நீ இருக்க போற. அந்த டிராகனும் என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒட்டிக்கிறது என்ன கொஞ்சிறது என்ன அங்க யூக்கு நல்லாவே தெரியுது. ஆமா டிராகன் தம்பி, என்ன விஷயம் சொல்லு, நீ இப்படி எல்லாம் பண்ணும் போது எனக்கு பச்சையா தெரியுது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு. என்ன மாஸ்டர் மாஸ்டர், அதுவா மாஸ்டர், நீங்க கொடுத்த அந்த டீமன் இதையும் இருக்கே அது வேற லெவலு, அதனால திரும்பவும் எனக்கு அதை கொடுக்க முடியுமா? நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் அது ஒரு சாதாரணமான ஐட்டம் இல்ல, அது ஒரு பியர்லெஸ் ஆன ஒரு ட்ரெஷரு. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. அந்த விஷயத்த நீ என்னன்னா அசால்ட்டா ஏதோ ஸ்நாக்ஸ் கேக்குற மாதிரி கேக்குற. சரி சரி, இந்த மாதிரி நான் வேற ஏதாச்சும் கிடைச்சா கண்டிப்பா உனக்கு தரேன், கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் ஆளு ரோட பாக்குறான். அந்த இடம் முழுக்க ஒரே மெஸ்ஸியாவும் ரத்தமாவும் இருக்கும். ஏன்னா இப்பதான் அந்த வேலைக்காரனையும் அந்த பெரிய டிராகனு மொத்தமா ஆளு முச்சிருப்பான். அதனால நம்ம டியானுக்கு ஆளு கால் பண்றான். டியானு, இந்த இடம் வந்து ஒரே மெஸ்ஸியா இருக்கு, கொஞ்சம் அழுக்காவும் இருக்கு, அதனால இந்த இடத்த கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியுமா? உடனே டியானோ இதோ வர அப்படின்னு டியானு அவனோட கிளீனிங் கேங்க அங்க கொண்டு வரான். ஆமா நீ வந்து சொன்ன இது மெஸ்ஸியா இருக்குன்னு, ஆனா சுத்தமா யோசிக்கல, அது கொஞ்சம் இல்ல ரொம்ப அதிகமான மெஸ்ஸியா இருக்கு. அந்த பிளட்ட நல்லா செக் பண்ணா அது ஒரு கீல் வேவரன், அதாவது ஒரு டிராகன் ஸ்பீசிஸ், அதோட பிளட்டா இருக்கு. இந்த நேஷன்ல டிராகனோட இனம் அது இருக்கிறது ஒரே ஒரு ஃபேமிலி, லூ ஃபேமிலி. அப்பனா நம்மால அப்போ சொன்னது எல்லாமே உண்மைதானோ? நம்ம யூக்கு லூ ஃபேமிலி மேல ஏதோ ஒரு பெரிய கிரட்ஜ் இருந்திருக்கு. வந்த பர்சனா ஆளு ஒரு தெரியாம மொத்தமா முச்சிருக்கான். சரி அதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்டுக்கின்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். உங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணுன்னு, ஜஸ்ட் இந்த இடத்த கிளீன் பண்ணுங்க, நல்லா வேலையை முச்சிடுங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்த கிளீன் பண்ண சொன்னா ஆளுங்க ரோடே போட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. பாத்தீங்களா நம்ம லூ ஃபேமிலி எந்த அளவுக்கு ரிச்சா இருக்குன்னு? இதுக்குதான் நம்மால இவங்கள கான்டாக்ட்லயே வச்சிருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே லூ ஃபேமிலியோட எஸ்டேட்டை நோக்கி வரும். நம்ம டியானு வேலையெல்லாம் முச்சிட்டாங்க வருவானா, உடனே ஒரு பர்சனும் வந்துட்டு, நல்ல வேலை யங் மாஸ்டர் டியான் நீங்க வந்தீங்களே, உங்க சிஸ்டர் பெரிய பிரச்சனை பண்ண இருக்காங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. அங்க ஜிங்குக்கு பயங்கர கோவமா இருக்கு. அங்க அண்ணனை பூச்சி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அண்ணா உங்களுக்கு என்ன பைத்தியமா, உங்க மூளையில ஏதாச்சும் குழம்பி போயிச்சா என்ன? எதுக்காக தேவையில்லாம இருக்கிற எல்லா ஐட்டம் ரிசோர்சஸ் அந்த காப்ளின் அது மேல நீங்க போட்டீங்க? இப்ப பாருங்க நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஐட்டமும் இல்ல ரிசோர்சஸும் இல்ல. உங்களுக்கே தெரியும் காப்ளினோட ரீப்ரொடக்ஷன் அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும் போது ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எந்த நம்பிக்கையில இப்படி பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு யூ மேல நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷலான காப்ளின், இது ஒண்டி பிரீடிங்க ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், இதால ஒரு என்டையர் காலனியே மேக் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பா இந்த லூவோ ஃபேமிலியோட ஹெட்டாவும் நான் தான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறுவேன். அந்த டைம்ல இந்த காலனி இது வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனா இருக்க போகுது நம்மளுக்கு. ஆனா அண்ணா எல்லாமே ஓகே தான், ஆனா இப்பதான் நான் அந்த ஐசி ஃபாக்ஸ வாங்கினேன், இப்ப என்கிட்ட ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையனா, நீங்க எல்லாத்தையுமே அதுலயே போட்டீங்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஜிங் இப்படி எல்லாம் ஆகும் தெரியும், அதுக்காக தான் உனக்கு பாதி பிரிச்சு வச்சிருக்கேன், உன்னோட ஃபாக்ஸுக்கும் என்னோட ஃபிளேம் சிக்கனுக்கும். அதனால அதுங்களோட பொட்டன்ஷியலும் பயங்கரமா அங்க பூஸ்ட் ஆகும். அங்க ஒரு லேடியும் வரா, நீங்க கேட்ட மாதிரியே எல்லா விஷயமும் இதுலதான் இருக்கு. ஜிங்குக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆஹா அண்ணா நீங்க உண்மையிலேயே வேற லெவலு, எனக்காக இவ்வளவு விஷயமா, கிரிம்சன் ஹார்ட், வயலட், மிஸ்டிக்கல், எக்ஸ்ட்ரீம் ஐஸ், எர்த் ஃபயர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இதுல இருக்கா. நான் இந்த விஷயத்த கண்டிப்பா மறக்க மாட்டேன் அண்ணா. டெஃபினட்டா உங்களோட நெக்ஸ்ட் லைஃப்லயும் நான் தான் ஒரு சின்ன சிஸ்டரா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா. அப்புறம் தான் அவன் குண்டை தூக்கி போறான். வெயிட் பண்ணு, இது எதுவுமே உனக்கு இல்ல, இது எல்லாமே நம்ம சீனியர் யூக்காக, போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரியா, ஏன்னா உனக்கு நான் தனியா வச்சிருக்கேன். இதை கேட்டவனே அவன் இன்னமும் கடுப்பாவுறான். ஆமா என்ன பார்த்தா என்ன ஒரு டெலிவரி மேன் மாதிரியா இருக்கு, நான் எதுக்காக அங்க போயிட்டு டெலிவரி பண்ணணும்? ஆனா ஒரு சைடு என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ண அவ ஒத்துக்கதான் செய்யறா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்குல்ல, அதனால போய் மீட் பண்ணா ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில அவ போறா. ஷாப்புக்கு வெளில வந்துட்டு, நான் சுத்தமா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, என் பிரதர் எல்லா விஷயத்தையும் உங்க கணிச்சு வச்சிருக்கான். ஏன்னா நான் அவன் கிட்ட கேட்டேன், எதுக்காக நம்ம போயும் இந்த அளவுக்கு ரொம்ப ரேரான பிரைஸ்லெஸ் ஆன ட்ரெஷர் நம்ம யூக்கு கொடுக்கணும்? இல்ல இல்ல நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம சீனியர் யூ அவரு உண்டி இப்போ இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நான் இப்போதைக்கு மோனார்க் ரேங்க அடைஞ்சிருக்கவே மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய ரேங்க ரீச் பண்ணதுக்கு ஒரு ரீசனே அவருதான். அதே மாதிரி என்னோட ஃபிளேம் சிக்கன் அதுவும் இப்போ பீக் டிஎல்ல இருக்க ஒரு மோனார்க்கா மாறிச்சு. இப்போ கரண்டா நான் ஓலாட் ரேங்குக்கும் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். அங்க இதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா. உண்மையை சொன்னா நம்ம யூ இல்லனா நாங்களாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டோம். ஒரு வகையில எங்க அண்ணன் சொன்ன விஷயமும் உண்மையா தான் இருக்கு. சரி இப்போ யூவோட உதவியால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் என் பிரதர் மாதிரியே ஓவர்லாட் ரேங்கையும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரீச் பண்ணுவேன். சீனியர் யூ எங்க அண்ணன் மூலமா
இந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்காக நாங்க இந்த 2 விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறோம். அட என்னப்பா இது, இந்த அளவுக்கு ஒரு ரேரான ட்ரெஷரா? ஆமா ஆமா, ஏன்னா நீங்க பண்ண உதவி அந்த அளவுக்கு பெரிய உதவியா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. ஏன்னா நீங்க வித்த பெட்டு ஒண்டி லெவலப் ஆகல, அது கூட எங்களுக்குள்ள இருக்கிற இன்னேட்டான ஸ்கில் அதுவும் இப்போ பயங்கரமா லெவலப் ஆயிடுச்சு. அதனால இந்த ரிவார்டு இதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அங்க ஒத்துக்கிறான். சரி, எப்படி என்னால வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும்? சரிம்மா, கடை வந்து மூட போறேன், அதனால போறியா? இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பாய் சொல்லிட்டு போறான். நம்ம யூவும் அதுக்குள்ள இருக்கிற கிரிம்சன் ஆர்ட் எத்து ஃபயர் அத ஆளு வெளியில எடுக்கிறான். இந்த இம்பீரியல் பேர்டு இதை நீ கன்சியூம் பண்ண. அதையும் அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்க இன்ஸ்டன்டா அது பிரேக் த்ரூ பண்ணும். இதை பாக்குற நம்மால ஆச்சரியம் ஆகுறான். அங்க சிஸ்டம் பொண்ணும் வந்துட்டு கங்க்ராட் சொல்லும். மாஸ்டர் கங்க்ராலேஷன், ஏன்னா உங்களோட அந்த ஃபிளேம் எம்பரர் பேர்டு அது இப்போ பிரேக் த்ரூ பண்ணி சூப்பர் லெவலுக்கு வந்துச்சு. இதோட ஃபிளேம்ஸோட பவர்லாம் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. மத்த ஃபயர் பேர்ட்ஸோட இதோட பவர் அது பல மடங்கு அதிகமா இருக்கும். சிம்பிளா சொன்னா ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இது இருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு அகாடமியை நோக்கி வரும். அந்த இடத்துல ஒரு டீச்சரும் வந்துட்டு பீஸ்ட் டேமர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்துல ஸ்ட்ரென்த் அதுதான் எல்லாமே. அதனால இந்த இடத்துல யாரு ரொம்ப கான்பிடென்டா இருக்கா உங்களோட பீஸ்ட் கூட சண்டை போட? இப்போதான் இந்த பொண்ணோட பேரை பத்தி தெரியுது. இவளோட பேரு லுவோ சான். நம்ம சான் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா, நான் சொன்ன விஷயத்துக்கு இன்னைக்கு யாரு வரா? டீச்சர் நானு, டீச்சர் நானு, நான் டீச்சர் இப்படின்னு அங்க இருக்கிற பசங்களாம் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷம் ஆகுறாங்க. ஆனா உடனே நம்ம சேனும், இங்க நீங்க ஒண்ணும் வர வேணாம், உங்க பீஸ்ட் தான் வந்து சண்டை போட போகுது. யாரை கூப்பிடலாம்? இந்த 2 பேரு, நீங்க 2 பேர் எப்படி? அதுல பையனை பத்தி நம்மளுக்கு தெரியல, ஆனா அந்த பொண்ணு அவளை பத்தி நம்மளுக்கு தெரியுது. அதாங்க இதுக்கு முன்னாடி யுன் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான். யுன்னை பத்தி தான் அங்க இருக்கிற பசங்களும் பேசுறாங்க. இந்த கேம்பஸோட ஒரு 4வது பியூட்டினா அது இந்த பொண்ணு தான். அதே மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவகிட்ட சப்போர்ட் டைப்ல இருக்க ஒரு பீஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது இந்த ஹீல்லாம் பண்ணும்ல அந்த மாதிரி ஒரு பீஸ்ட். இப்பதான் அந்த பையனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. அந்த பையன் அவனோட பேரு யான் ஷாவ் பெங். நம்ம ஷாவ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பையன் கிட்ட பிளேடு வேர்வுல்ஃப் அப்படின்னு ஒரு பெட்டும் இருக்கு. அங்க அது கிட்ட டிபிஎஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் இருக்கு. சிம்பிளா சொன்னா டேமேஜா அதிகமா கொடுக்கற மாதிரி ஒரு ஸ்கில் தான் அது. நம்ம யுன்னுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா யுன்னோட பெட்டு ஒரு சப்போர்ட் டைப்ல இருக்க ஒரு பெட்டு. அதால டேமேஜ் எல்லாம் அங்க பண்ண முடியாது. அதுகிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லே இல்ல. அங்க இதுல நம்ம ஷென்னு வேற கலாய்க்கிற மாதிரியே அங்க சிரிப்பான். யுன்னு, உன்னோட மூன்லைட் பட்டர்ஃப்ளை பாவம்பா, நான் பாறேன் அது அடி வாங்குற அடியில அது திரும்ப ஒரு குக்குனா மாறப்போகுது. ஹேய், கலாய்க்காத, கலாய்க்காம எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ண. யுன்னு, அதான் நான் இருக்கும் போது அப்புறம் எதுக்காக நீ கவலை பண்ணும்? அங்க யுன்னும் கட்டி போச்சுக்கினே தேங்க்ஸ் சொல்லுவா. இந்த மாதிரி நீ கவலையப்படாத, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி. அங்க ஷென்னு முன்னாடி போகும்போது பசங்களாம் அப்படியே வலிறாங்க. ஷென்னா, அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கா, அவ என்னோட காடஸ். அங்க ஷென்னோ டீச்சர் கிட்ட வந்துட்டு, டீச்சர், நம்ம யுன்னோட பெட்டு வந்து ஒரு சப்போர்ட் டைப்ல இருக்க ஒரு பெட்டா, அதனால 1-on-1 ஃபைட் எல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல. சோ அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். என்கிட்ட ஃபைட்டிங் டைப்ல இருக்க எபிலிட்டியோட பெட் இருக்கு, இது ஓகே தானே? கண்டிப்பா, அதுல பிரச்சனை இல்ல. அங்க டீச்சர் ஷாவ் கிட்டயும் கேக்குறாங்க, ஷாவ், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இதுல? ஆனா ஆளு ரொம்ப அரகண்டா இருக்கான். எப்படி பார்த்தாலும் சண்டையில நான் தான் ஜெயிக்க போறேன், அதனால யாரு சண்டை போட்டா என்ன, யாரு வந்தா என்ன, எனக்கு எதை பத்தியும் பிரச்சனை இல்லப்பா. உடனே ஷென் அவளோட ஸ்லைம் அங்க வெளியில வர வைப்பா. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற பசங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆட என்னப்பா இது, ஒரு வேர்வுல்ஃப் எதிர்த்து ஒரு ஸ்லைமா? இதெல்லாம் ஒரு மீட் மாதிரி அசால்ட்டா அது முச்சிட்டு போயினே இருக்கும். இந்த மாதிரி ஒரு லோ லெவலான பீஸ்ட் கூட எதுக்காக அவ கான்ட்ராக்ட போட்டிருக்கா? அங்க டீச்சரும் அதே மாதிரி தான், ஷென்னு, உனக்கு ரியலாவே ஓகே தானா? ஒரு ஸ்லைமை வச்சு நீ பேட்டில் பண்ண போறியா என்ன? டீச்சர், எனக்கு ஒன்னும் அதுல பிரச்சனை இல்ல, எனக்கு இது ஓகே தான். அங்க ஷாவும் வந்துட்டு, எப்பா, பேட்டில் வந்து லைஃப் ஆர் டெத்தா இருக்கும், அதனால என்ன வேணாலும் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி உன் ஸ்லைம் மாஸ்டர் எந்த போயிடுச்சுன்னா என் கிட்ட வந்து பே பண்ணணும் அப்படின்லாம் கேட்காத. அங்க இதை கேட்டோடனே ஷென்னுக்காக சப்போர்ட் பண்ற ஒரு பையனும் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பான். ஆமா, அந்த பையன் யாரு? எங்க காடஸ் கிட்ட எப்படி அப்படியெல்லாம் பேசலாம் அந்த பையன்? அங்க பக்கத்துல இன்னொரு காடஸும், டீச்சர் சாங் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே. அழகான முகம் இந்த என்ன பிரயோஜனம்? ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. அங்க யுன்னுக்கு இதெல்லாம் கேட்கும் போது கடுப்பாவுது. ஹேய், நம்ம ஷென்னை நீ குறைச்சு மதிப்பிட வேணாம், ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த ஸ்லைம் கிட்ட பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குப்பா. அப்படியா? பொட்டன்ஷியல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் கடைசியில அது ஒரு ஸ்லைம் தான். அதனால லிமிட்டை ரீச் பண்ணோனே அதால அங்க பெருசா எதுவும் பண்ணவே முடியாது. அப்படியா? சரி, நீ ஜஸ்ட் வாட்ச் பண்ணு. அங்க ஷென்னோ வந்துட்டு, ஷாவ், நீ இது வரைக்கும் மத்தவங்கள ரொம்ப கீழ்த்தனமா பார்த்திருக்கலாம், ஆனா இப்போ உனக்கு ஒரு ஃப்ரீயான அட்வைஸ் நான் தரேன். திரும்பவும் அகேன் இந்த மாதிரி மத்தவங்களோட பீஸ்ட தப்பி தவறி கூட கீழ்த்தனமா பாத்துறாத. அப்படியாமா? நீ
நீ ரொம்பவும் தான் பேசுற, வா பேட்டில் பண்ணலாம். அங்க 2 பிளேடோட டப்புன்னு ஒரு வேர்வல்ஃபும் அப்பியர் ஆகுது. அதுவும் அங்க ஆரா ஃபார்மிங் பண்ணிருக்கும். டக்குன்னு இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஸ்லைமும் வரும்போதே அசூசேலுக்கு அப்படின்னு ஒரு அட்டாக் அங்க பண்ணும். அங்க எப்பயும் அந்த ஷாவ் அந்த பர்சன் என்ன யோசிப்பானா, மியர்லி ஒரு கோல்டு டியர்ல இருக்க ஒரு ஸ்கில், அதுவும் என்னோட பிளேட் உல்ஃபை எதிர்த்து பெருசா என்ன பண்ண முடியும். அங்க பவரும் கொஞ்சம் கொஞ்சமா கேதர் ஆக அதை கண்டுக்காம பயங்கர வேகமா அங்க தாக்குறதுக்கு போகுது. இதே மாதிரி வெட்டிங்கனே முன்னேறி போகும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மூவே பண்ண முடியல. அங்க இருக்கிற மத்த பசங்களாம் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட இது நம்ம யோசிச்ச மாதிரி ஒரு ஆர்டினரியான ஸ்லைம் இல்ல, இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அங்க பாவம் அந்த பிளேட் உல்ஃப் வசமா மாட்டிக்குது. ஆனா இப்பயும் ஷாவு என்ன யோசிப்பானா, அதால கண்டிப்பா ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் ஒண்ணுமே இல்ல இப்படின்னு தான் யோசிப்பான். ஆனா அவனுக்கு தெரியல அங்க விஷயமே நடக்குது வேறன்னு. அப்புறம் இன்னொருத்தனவங்க சொல்றான், அட அந்த பிளேடு வேர் உல்ஃப கொஞ்சம் பாருங்களேன், எல்லா இடத்துல இருந்தும் அதுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுதுப்பா. அங்க இதே மாதிரி ப்ளீட் ஆகி மொத்தமா அது மயங்கி போவேன். இந்த போட்டியில ஜெயிச்சதும் நம்ம ஷென்னு தான். அங்க இதை பாக்குற ஷாவுக்கா சுத்தமா ஐடியா இல்ல, எப்படி இந்த விஷயம் பாசிபிள் ஆச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. உடனே நம்ம ஷாவு வந்துட்டு, தோத்து போயும் இந்த விஷயத்த நீ சொல்ற பாத்தியா, ஆனா இப்பயும் அவனால அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியல, ஒரு மாதிரி ஷாக்லயே தான் இருக்கான். போயும் ஒரு ஸ்லைம் கிட்ட என் பீஸ்ட் தோத்து போயிச்சா, எப்படி இதாச்சு. அங்க ஷென்னு யூ சொன்ன விஷயத்த அங்க சொல்லுவா, நம்ம இருக்கிற இந்த உலகம் இது பீஸ்ட் டீமிங்கான உலகம்பா. இந்த உலகத்துல இன்ஃபினிட்டான பாசிபிலிட்டி கொச்சன்னு நிறைஞ்சிருக்கு. அதனால ஒரு நாள் வரும், ஒரு சின்ன ஸ்லைமும் ஒரு டிராகன் அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க இதெல்லாம் கேட்ட உடனே மத்தவங்கலாம் வியந்து போறாங்க. எல்லாருமே நம்ம ஷென்னதா பயங்கரமா பாராட்டுவாங்க. அங்க ஃப்ரெண்டுக்காரி இன்னும் வந்துட்டு கட்டி பிடிப்பா, எனக்கு தெரியும் ஷென்னு, கண்டிப்பா உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியும்னு. அட என்னப்பா இவனு, உனக்கே தெரியும் இதெல்லாம் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதான். அங்க ஷாவோட பீஸ்ட பார்க்க நம்ம இவனுக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்குமா. இதனால கிட்ட வந்துட்டு, சரி உன்னோட பீஸ்ட ஹீல் பண்ணுமா, என்னால ஹீல் பண்ண முடியும், ஹீல் பண்ணா நல்லா இருக்கும், என்கிட்டே காசெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல செலவு பண்ற அளவுக்கு. ஆனா ஷென்னு வந்துட்டு சொல்றான், என்ன ஃப்ரீயா அவ ஹீல் பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறியா, வாய்ப்பே இல்ல. இதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படி இப்படின்னு பேசினேன், இதுக்கான ட்ரீட்மெண்டோட விலையும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். உடனே நம்ம இன்னும், அட என்ன ஷென்னு நீ, இவன் வந்து நம்ம கிளாஸ்மேட்டுப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. உடனே அவளோட மூன் லைட் பட்டர்ஃபிளைய வெளியில வர வைப்பா. அங்க ஸ்கேட் ரேடியன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தணும்னே பயங்கர வேகமா அது ஹீல் ஆக ஆரம்பிக்குது. அங்க இத பாக்குற ஷாவ் ரொம்ப ஆச்சரியமாவறான், இப்படி இதால இந்த அளவுக்கு வேகமா ஹீல் பண்ண முடியுது. அங்க டீச்சரும் அதே மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்க. அப்பனா இந்த பட்டர்ஃபிளை இது கண்டிப்பா ஒயிட் மூன் பட்டர்ஃபிளையா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா ஒரு டார்க் மூனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு எப்படி இருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அந்த மாதிரி பட்டர்ஃபிளையா இருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா அதெல்லாம் எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இதால பண்ண முடியுது. அப்புறம் தான் இவனு சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி இது டார்க்கும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது, இது ஒரு சாதாரணமான பட்டர்ஃபிளை தான். இது சாதாரணமா கிரீன் காட்டன் வார்ம்ல இருந்து எவ்வளாச்சு, அதாங்க ஒரு சாதாரணமான புழு, அது வழியா எவ்வளாச்சு. அதே மாதிரி இந்த பட்டர்ஃபிளை இருக்குல்ல, இதுவும் நம்ம யூ மூலமா இங்க வந்த ஒரு பட்டர்ஃபிளை தான். ஆனா என்ன ஒண்ணு, ஆத்தர் ஏன் எதுக்குன்னு தெரியல எபிசோட்ல அந்த அளவுக்கு இந்த விஷயத்த சொல்லல. ஆனா போக போக நம்மளுக்கே தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கு இப்பயே அங்க ரிவீல் பண்றேன். டீச்சர் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாவறாங்க, என்னது ஒரு சாதாரணமான காட்டன் வாமா, அது மூலமா இது எவாலாச்சா, கண்டிப்பா இத அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க எவால் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பர்சன் அவன் ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். இதனால டீச்சரும் வந்துட்டு, ஹேய் நீங்க 2 பேரும் என் ஆபீஸ்க்கு வந்து என்ன அப்புறமா மீட் பண்ணுங்க என்ன. இதுக்கப்புறம் அவங்க மீட் பண்றாங்க. டீச்சரும் அவங்க சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் பீஸ்ட் டேமிங் உலகத்துல இன்ஃபினிட்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சாதாரணமான ஸ்லைமால கூட ஒரு மிகப்பெரிய பிளேடு வேர்வல்ஃப் அங்க தோக்கடிக்க முடியும். ஈவன் ஒரு கிரீன் வார்மால கூட ஒரு மூன் லைட் பட்டர்ஃபிளையா அங்க மாற முடியும். ஆமா அதேதான். ஆனா இந்த மாதிரி விஷயம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான பிரீடர் வந்து தேவை. அவர் இல்லாம இந்த விஷயம் ஏற்படலாம் வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு இந்த பிரீடர்ஸ் இவங்கள பத்தி தெரியுமா, 100,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீஸ்ட் டேமிங்ல ஒரு பயங்கரமான சிவிலைசேஷன் இருந்துச்சு. அந்த சிவிலைசேஷன் தான் பீஸ்ட் டேமிங்க ஒரு அப்சல்யூட்டான பீக்குக்கு கொண்டு போக ஒரு ரீசனாவும் இருந்துச்சு. என்னது அப்படியா, அந்த சிவிலைசேஷன்ல ஒரு ப்ரொஃபஷன் வந்திருக்கும், அதுதான் பிரீடர். ரூமர்ஸ் படி பார்த்தா மாஸ்டர் பிரீடர்ஸா இருக்கிற அந்த ஆளுங்க அவங்களால மியர்லி ஒரு பல்லிய கூட ஒரு ஜெய்ஜாண்டிக்கான டிராகனாவும் மாத்த முடியும். இதை கேட்கிற நம்ம யூன்னு பயங்கரமா ஆச்சரியமாவரா, என்னது அப்படியா, இது இன்சைனால இருக்கு. அட என்னப்பா இவனு, இத பத்தி உனக்கு தெரியாதா என்ன, ஹிஸ்டரி கிளாஸுக்கு டைம் இருக்கும் போது நீ எப்பயாச்சும் வா, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கவர் பண்ணுவாங்க. நானும் அது மூலமா தான் இந்த விஷயத்தெல்லாம் அங்க கேள்விப்பட்டேன். அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி ஒரு பிரீடர்ஸா இருக்கணும்னா நேச்சுரலாவே அவங்களுக்கு பயங்கர அதிக டேலண்ட் வந்து இருக்கணும். போக போக இத பத்தி நிறைய பேர் மறந்துட்டாங்க, அந்த அளவுக்கு டேலண்ட்டும் இல்லாம தான் இருந்தாங்க. அதனாலேயே பிரீடர்ஸா இருக்கிற இவங்க இப்போ ஹிஸ்டரியா ஒண்டிதான் இப்ப இருக்காங்க. அங்க இவனுக்கும் இப்பதான் ஒரு விஷயமே அங்க ரிலீஸ் ஆகுது, நம்ம வாங்கின இந்த பெட்டு இதெல்லாம் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னா அப்போ நம்ம யூ அவரோட ட்ரூவான ஐடென்டிட்டி அது என்ன ஒரு பிரீடரா. இதை கேட்கிற டீச்சருக்கும் அங்க புரியல, என்னது யார பத்தி நீங்க பேசுறீங்க,
சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல டீச்சரு. நாங்க இப்ப வச்சிருக்க இந்த 2 பீஸ்ட்டுமே அந்த லெஜெண்டரியான ஷாப்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். நாங்க அதான் அப்படி யோசிச்சோம். ஓ அப்படியா விஷயம்? சரி அந்த கடைக்கு நானும் போக வேண்டியதான். இப்படி டீச்சர் யோசிக்க இங்கே இந்த எபிசோட முடியுது. வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.